அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 19. சங்க ஜனனி. 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய அளவிற்கு வேறு எப்போதும் சமய இயக்கங்கள் தோன்றியதில்லை. அவற்றுள் கால பெருவெள்ளத்தில் எதிர்நீச்சலிட்டு இன்றளவும் நிலைத்திருப்பவை மிக சிலவை. ஆனால் கையில் தம்பிடு காசு இல்லாமல் ஒரு சில இளந்துறவிகள் ஆரம்பித்த ராமகிருஷ்ண சங்கம் இந்த குறுகிய காலத்திற்குள் வளர்ந்து மாபெரும் இயக்கமாக பரிணமித்து வருகிறது. ஆராய்ச்சியாளர்களுக்கு ராமகிருஷ்ண சங்கத்தின் வளர்ச்சி ஒருவேளை ஒரு புதிராக தோன்றலாம். இந்த வளர்ச்சியின் காரணம் என்ன என்பது இயல்பாக எழும் கேள்வியே. இதற்கு ஒரே விடை தவம் என்பதுதான். தவத்திலிருந்து ஆற்றல் பிறக்கிறது. அந்த ஆற்றல் வேறெந்த ஆற்றலையும் விட வலிமை வாய்ந்தது. அந்த ஆற்றலால் மட்டுமே பெரிய காரியங்கள் சாதிக்கப்பட்டுள்ளன. காலத்தை வென்று நிற்கின்ற எந்த ஒன்றும் அதன் பின்னணியில் மாபெரும் தவ ஆற்றலை கொண்டிருப்பதை நாம் காண முடியும். உலகையே வலம் வந்து கொண்டிருக்கின்ற புத்தரின் கருணை திறத்திற்கும், சங்கரரின் மேதா விலாசத்திற்கும், சைத்தன்யரின் பரவச பெருக்கிற்கும் தவமே ஆதாரமாக இருந்தது. தவத்தின் ஆற்றலால் தான் பிரம்மா உலகையே படைத்தார். உபநிடதமும் எல்லாம் தவத்திலேயே நிலை பெற்றுள்ளன என்கிறது. குருதேவர், அன்னை, சுவாமிஜி மற்றும் இவர்களின் சீடர்கள் என்ற வழி வழியாக வந்து கொண்டிருக்கின்ற மகான்களின் மாபெரும் தவ ஆற்றலை ஆதாரமாக கொண்டிருப்பதால் தான் ராமகிருஷ்ண சங்கம் நாள்தோறும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. குருதேவரின் மறைவுக்கு பிறகு அவரது துறவி சீடர்கள் வராக நகரத்தில் ஒரு பாழடைந்த வீட்டில் தங்கி தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தனர். பேய்களே நெருங்க அஞ்சுகின்ற தவ வாழ்க்கையில் அப்போது நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் என்று பின்னாளில் சுவாமிஜி அந்த நாட்களை நினைவு கூறுவதுண்டு. 1887 ஜனவரி மாதத்தில் அவர்கள் சாஸ்திர விதிப்படி ஹோமம் வளர்த்து முறைப்படி துறவு நெறியை ஏற்றுக்கொண்டனர். ஆனாலும் ஒரு சங்கமாக இணைந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அப்போது அவர்களிடம் ஏற்படவில்லை. எனவே ஒவ்வொருவரும் தீர்த்த யாத்திரை, புண்ணிய தலங்களில் தவ வாழ்க்கை என்று ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் சங்கமாக இணைந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் முதல் விதை அன்னையிடமிருந்தே எழுந்தது. துறவி சீடர்கள் வராக நகரில் தவம் செய்து வந்த அதே காலத்தில் அன்னை காமார்புகூரில் தவ வாழ்வில் ஈடுபட்டிருந்ததை கண்டோம். 1888 பூரி சென்று வந்த அவர் சுமார் 1 வருட காலம் காமார்புகூரில் தங்கியிருந்தார். குருதேவர் ஒருமுறை அன்னையிடம் கயை சென்று இறந்த தம் தாய்க்காக பிண்டமளிக்குமாறு கூறியிருந்தார். அதற்காக 1890 மார்ச் 25ஆம் நாள் அன்னை மூத்த கோபாலுடன் கையை சென்றார். பின்னர் அங்கிருந்து புத்த கையை சென்றார். புத்த கையில் அன்னை பிரபலமான ஒரு மடத்தை காண நேர்ந்தது. அது சிறந்த வசதிகளுடன் கட்டப்பட்டிருந்தது. உணவுக்கும் பிற தேவைகளுக்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதை கண்ட அன்னையின் மனதில் வேதனை மிகுந்த காட்சி ஒன்று எழுந்தது. குருதேவரை நம்பி அவரே தெய்வமென்று தங்கள் படிப்பையும் சொத்து சுகங்களையும் உற்றார் உறவினரையும் துறந்து வந்த அவரது சீடர்களாகிய நம் பிள்ளைகள் நாடு முழுவதும் அலைந்து கொண்டிருந்தனர். இந்த காட்சி அன்னையின் கண்களில் நீரை நிறைத்தது. தம் பிள்ளைகளுக்கும் இதுபோல் மடங்கள் ஏற்பட வேண்டும் என்று தாய்மை உணர்வு பீரிட்டு பொங்க கண்களில் நீர் பெருக பிரார்த்தனை செய்தார். அன்னையின் அந்த பிரார்த்தனை தான் இன்றைய ராமகிருஷ்ண மடங்கள் அனைத்திற்கும் வித்தாக அமைந்தது. இதை பற்றி பின்னாளில் அன்னை கூறினார். ஓ, இதற்காக நான் குருதேவரிடம் எவ்வளவு கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்தேன் தெரியுமா? அதன் பிறகுதான் அவரது அருளால் இந்த மடம் தோன்றியுள்ளது. குருதேவர் மறைந்த பின் அவரது துறவி சீடர்கள் தங்கள் வீடு வாசல் அனைத்தையும் துறந்து ஒரு வாடகை வீட்டில் தங்கினார்கள். பின்னர் தவ வாழ்க்கையில் ஈடுபட்டவாறே தனித்தனியாக இங்குமங்கும் அலைந்து திரிந்தார்கள். இது என்னை மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கியது. நான் குருதேவரிடம், ஓ பகவானே, நீர் வந்தீர், இவர்கள் சிலருடன் விளையாடல் புரிந்தீர், பிறகு மறைந்தும் விட்டீர். அதனுடன் எல்லாம் முடிந்துவிட வேண்டியதுதானா? அதுதான் முடிவு என்றால் நீர் பூமிக்கு வந்து ஏன் இத்தனை வேதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தெருக்களில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுவிட்டு மரத்தடியில் படுத்து கிடக்கும் துறவியர் எத்தனையோ பேரை பிருந்தாவனத்திலும் காசியிலும் பார்த்திருக்கிறேன்.
அத்தகைய சாதுக்களுக்கு இந்த நாட்டில் குறைவே கிடையாது. உமது பெயரில் அனைத்தையும் துறந்த என் பிள்ளைகள் உணவுக்காக பிச்சை எடுப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. உம்மிடம் எனது பிரார்த்தனை இதுதான். உமது பெயரை சொல்லிக்கொண்டு உலகை துறப்பவர்களுக்கு சாதாரண உணவும் உடையும் கிடைக்க வேண்டும். அவர்கள் உமது உபதேசங்களையும் லட்சியங்களையும் மையமாக கொண்டு ஓரிடத்தில் ஒன்று கூடி வசிக்க வேண்டும். உலக வாழ்க்கையில் துன்புற்ற மக்கள் அவர்களிடம் வந்து உமது அமுத மொழிகளை கேட்டு ஆறுதல் பெற வேண்டும். அதற்காகவே அல்லவா நீர் வந்தீர். அவர்கள் அலைந்து திரிவதை காண என்னால் சகிக்க முடியவில்லை என்று பிரார்த்தித்தேன். அதன் பின்னரே நரேன் படிப்படியாக இதையெல்லாம் உருவாக்கினான். எத்தனை பொருள் பொதிந்த பிரார்த்தனை! தாய்மையின் இயல்பான உணர்ச்சி பெருக்குடன் எழுந்த பிரார்த்தனைதான். ஆனால் ராமகிருஷ்ண இயக்கத்தின் உன்னத லட்சியங்களின் விதையும் எவ்வளவு பாங்காக இந்த பிரார்த்தனையில் பொதிந்துள்ளது! குருதேவர் தமது இளம் சீடர்களை துறவியாக்கி பிச்சையற்று வர பணித்தபோது முதல் பிச்சை அளித்து சங்கத்திற்கான பிள்ளையார் சுழி போட்டது அன்னை. இப்போது தமது பிரார்த்தனை மூலம் சங்கத்திற்கு உரு கொடுப்பதும் அன்னைதான். இது மட்டுமல்ல, இயக்க வளர்ச்சியின் ஒவ்வொரு படியிலும் அன்னையே வழிகாட்டி சென்றார். இக்காரணம் பற்றியே அவர் சங்க ஜனனி, அதாவது சங்கத்தின் தாய் என்று போற்றப்படுகிறார். புத்தகயிலிருந்து அன்னை கல்கத்தா சென்றார். தவ ஆற்றலே ராமகிருஷ்ண சங்கத்தின் ஆதாரம் என்று கண்டோம். குருதேவரின் வரலாறு காணாத தவத்தில் சங்கம் தோன்றியது. அன்னையின் தவத்தில் அது முளைவிட்டு வளரத் தொடங்கியது. அதனை உலகிற்கே நிழல் தரும் மரமாக வளர்க்கின்ற பொறுப்பு குருதேவரின் தலைமை சீடரான நரேந்திரரை சார்ந்ததாக இருந்தது. அன்னையிடம் பணியை ஒப்படைத்தது போலவே குருதேவர் காசிப்பூர் நாட்களில் நரேந்திரரிடமும் அவருக்குரிய பணியை ஒப்படைத்திருந்தார். தமது பணியை முடிப்பதற்கான ஆற்றலை பெரும் பொருட்டு தீவிரமான தவ வாழ்வில் ஈடுபடுவதற்காக இப்போது இமயமலைக்கு புறப்பட்டார் நரேந்திரர். விடைபெறுவதற்காக ஒரு நாள் அவர் அன்னையிடம் வந்தார். அன்னையை வணங்கி, அம்மா, நான் புறப்படுகிறேன். ஓர் உண்மை மனிதன் ஆக முடிந்தால் உங்களை மீண்டும் காண்பேன். இல்லையென்றால் இதுவே நான் உங்களை கடைசியாக சந்திப்பது என்றார். நரேந்திரர் கூறியதை கேட்டதும் துடித்து விட்டார் அன்னை. மகனே, நீ ஏன் இப்படி சொல்கிறாய் என்று இடைமறித்தார். அதற்கு நரேந்திரர், ஆமாம், நான் அப்படி சொல்லக்கூடாதுதான். ஏனெனில் உங்கள் அருளால் விரைவில் நான் திரும்பி வருவேன் என்று கூறினார். அவருடன் கதாதரர் செல்வதாக இருந்தது. தாய் உள்ளம் நரேந்திரருக்கு விடையளிக்க தயங்கினாலும் பணியின் பொறுப்பு அதற்கு தடை விதித்தது. கங்காதரரை அழைத்து, மகனே, என் பொக்கிஷத்தையே உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இமயமலையில் எத்தகைய சூழ்நிலை நிலவும் என்பது உனக்கு தெரியும். நரேன் உணவின்றி வாட நேராமல் பார்த்துக்கொள் என்று கூறி அவர்களை வழி அனுப்பினார் அன்னை. குருதேவரின் குருவரர் என்ற பரிமாணத்தை அன்னை 2 நிலைகளில் நிறைவு செய்ததாக கண்டோம். அவர் தொடங்கிய துறவியர் சங்கத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்தது அன்னையின் முதல் கட்ட பணிக்கான பூர்வாங்கமாகும். இப்போது அவர் மந்திர தீட்சை என்ற அடுத்த பணியை தொடங்க தயாரானார். அதற்கு முன் தம்மை பஞ்சதவம் என்ற ஒரு கடுமையான தவத்திற்கு உள்ளாக்கினார். பஞ்சதவம் என்பது 5 நெருப்புகளுக்கு இடையில் அமர்ந்து செய்யும் தவமாகும். சுற்றிலும் 4 திசைகளில் 6 அடி இடைவெளிகளுக்கு இடையே 4 இடங்களில் பெரும் தீயை மூட்டுவார்கள். கொதிக்கின்ற வெயிலில் அந்த நெருப்புகளின் நடுவே அமர்ந்து தலைக்கு மேல் காய்கின்ற சூரியனை ஒரு நெருப்பாக கொண்டு ஜபமும் தியானமும் பிரார்த்தனையும் செய்வார்கள். அன்னை 1893இல் நீலாம்பர் முகர்ஜியின் வீட்டில் தங்கியிருந்தபோது இந்த கடுமையான தவத்தை மேற்கொண்டார். அவருடன் யோகின்மாவும் இந்த தவம் புரிந்தார். அன்னை அதனை பற்றி பின்னாளில் கூறினார். 4 பக்கங்களிலும் 6 அடி இடைவெளியில் வரட்டுகளை கொண்டு தீ மூட்டப்பட்டது. மேலே சூரியனின் கடுமையான கதிர்கள் காய்ந்து கொண்டிருந்தன. காலையில் குளித்து முடித்துவிட்டு நெருப்பருகே வந்தேன். கொழுந்துவிட்டு அது பயங்கரமாக எரிந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் சற்று பயமாகத்தான் இருந்தது. இப்படி கடுமையாக எரியும் நெருப்பின் நடுவே புக முடியுமா? சூரியன் மறையும் வரை உட்கார்ந்திருக்க முடியுமா என்று தயங்கினேன். பிறகு மனதை தைரியப்படுத்தி கொண்டு அந்த நெருப்பின் நடுவே சென்று உட்கார்ந்து
குருதேவரின் திருநாமத்தை ஜெபம் செய்ய ஆரம்பித்தவுடன் நெருப்பின் வெப்பம் மறைந்தே விட்டது. இதை நான் 7 நாட்கள் செய்தேன். இதனால்தான் சிகப்பாக இருந்த என் நிறம் இப்படி கரி போல் கருத்துவிட்டது. தமது ஆன்மீக பேரரசின் எல்லை விரிய இருக்கிறது. எத்தனையோ பேர் வந்து தம்மிடம் மந்திர தீட்சை பெற்று ஓய்வடைய போகிறார்கள் என்பதை நன்றாக உணர்ந்திருந்தார் அன்னை. அவர்களின் நன்மைக்காகவே அவர் இந்த தவத்தை மேற்கொண்டார். பின்னாளில் ஒருமுறை பக்தர் ஒருவர் அவரிடம், அம்மா, நீங்கள் ஏன் அத்தகைய தவத்தில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அன்னை, ஏன் சிவபெருமானை அடைவதற்காக பார்வதியே தவம் செய்ய வேண்டியிருந்தது. தவம் என்பது இன்றியமையாத ஒன்று. இல்லாவிட்டால் அவள் என்ன நம்மை போல் உண்கிறாள், உறங்குகிறாள் என்று கூறுவார்கள். விரதங்களைப் போல் இதுவும் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. குருதேவரும் எவ்வளவு தவம் செய்தார். மகனே, இவையெல்லாம் உலக நன்மைக்காகவே செய்யப்படுகிறது என்று கூறினார். மற்றொரு முறை இதே கேள்வியை கேட்டபோது, மகனே, உங்கள் அனைவருக்காகவும் தான் நான் அந்த தவத்தை மேற்கொண்டேன். பிள்ளைகள் இத்தகைய கடுமையை தாங்கிக் கொள்ள முடியுமா? அதனால்தான் நான் செய்தேன் என்று கூறினார் அன்னை. இது தவிரவும் ஆவி ஒன்றின் தொந்தரவிலிருந்து விடுபடுவதற்காகவும் அன்னை இந்த தவத்தை செய்ததாக தெரிகிறது. அவர் காமார்புகூரில் வாழ்ந்தபோது 10-12 வயதுள்ள பெண்ணின் ஆவி ஒன்று எப்போதும் அவரை தொடர்ந்தது. காவி உடை உடுத்தி ருத்ராட்ச மாலை அணிந்து விரித்த கூந்தலுடன் சில வேளைகளில் தமக்கு முன்னாலும் சில வேளைகளில் பின்னாலும் அந்த ஆவி தொடர்வதை அன்னை கண்டார். அவர் காசி சென்றபோது ஆவிகளை பற்றிய சாஸ்திரங்களில் சிறந்த ஞானம் பெற்ற நேபாள நாட்டு சந்நியாசினி ஒருவரை சந்தித்தார். அவர் பரிகார உபாயமாக பஞ்சதவம் செய்யும்படி கூறினார். சில நேரங்களில் நீண்ட தாடியுடைய துறவி ஒருவரும் தோன்றி அன்னையை பஞ்சதவம் செய்யும்படி வற்புறுத்துவார். இதை பற்றி யோகின்மாவுடன் கலந்து ஆலோசித்தார் அன்னை. இறுதியில் இருவரும் பஞ்சதவம் செய்வது என்று முடிவு செய்து அதில் ஈடுபட்டனர். இதற்கு பிறகு அந்த பெண்ணோ சந்நியாசியோ தோன்றவில்லை. சோட்டசி பூஜையுடன் குருதேவரின் சாதனை வாழ்வு நிறைவுற்றது போல பஞ்சதவ சாதனையுடன் அன்னையின் தவ வாழ்வும் நிறைவுற்றது. ஆன்மீக பேரரசின் அரசியாக, ராமகிருஷ்ண மரபின் தேவியாக, விவேகானந்தர் போன்ற ஞானியருக்கும் குரு தேவியாக, பிரபஞ்சம் தழுவிய தாய்மையின் ஒரு வடிவாக அவரது அவதாரப் பணி ஆரம்பமாகியது. அன்னையின் வாழ்க்கையில் இந்த காலம்தான் அவரது குருநிலை பூரணமாக பொலிந்த காலமாகும். யோகினுக்கு தீட்சை அளித்ததன் மூலம் பிருந்தாவனத்திலேயே இது துவங்கியது என்றாலும் காமார்புகூரிலிருந்து கல்கத்தாவிற்கு திரும்பிய பிறகே அது அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பணியாக மாறியது. இந்த காலத்தில்தான் யோகின்மா முதலியவர்கள் அன்னை புற உணர்விலிருந்து விடுபட்டு அடிக்கடி அக உலகில் ஆழ்ந்து மூழ்குவதையும் உலகை முற்றிலும் மறந்து விடுவதையும் கண்டனர். இந்த உலகத்தில் யாரிடமும் காண முடியாத கருணையும் அன்பும் தாய்மையும் கலந்த ஒரு தெய்வீக ஒளி அவர் முகத்தில் வீசுவதையும் கண்டனர். இந்த நாட்களில் அன்னை பெற்ற ஒரு காட்சி அவதாரப் பணியின் முழு பரிமாணத்தையும் விளக்குவதாக அமைந்தது. அன்னை நீலாம்பர் முகர்ஜியின் வீட்டில் தங்கியிருந்தார். அன்று பௌர்ணமி இரவு. முழு நிலவின் குளிர் கிரணங்கள் சுற்றுப்புறமெங்கும் படிந்து உலகை ஒரு கனவு போல் ஆக்கியதுடன் கங்கையின் சிற்றலைகளிலும் பட்டு பிரதிபலித்ததால் கங்கை அந்த கனவுலகில் ஒரு வெள்ளியாறு போல் பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த சூழலில் தம்மை முற்றிலுமாக இழந்த அன்னை மெல்ல சென்று கங்கை படித்துறையின் படியில் அமர்ந்து அந்த அழகை பருகினார். அப்போது திடீரென்று குருதேவர் அங்கே தோன்றி பின்னாலிலிருந்து வந்து அன்னையை இடித்து தள்ளிவிடுபவர் போல் சென்று சரேலென கங்கையில் இறங்கினார். இறங்கியவர் அப்படியே அதில் கரைந்து விட்டார். அன்னை பிரமிப்புடன் அந்த இடத்தை பார்த்தபடியே அமர்ந்திருந்தார். மறுகணம் திடீரென நரேந்திரர் அங்கே தோன்றினார். அவர் அந்த தண்ணீரை கைகளில் அள்ளி ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா என்று சொல்லியபடி எண்ணற்ற மக்கள் மீது தெளித்தார். இந்த காட்சி அன்னையின் மனதில் ஆழ்ந்த பதிவை ஏற்படுத்தியது. இந்த காட்சிக்கு பிறகு நெடுங்காலம் வரைக்கும் அவர் கங்கையை காணும்போதெல்லாம் அதற்குள் கால் வைப்பது குருதேவரின் திருமேனியில் கால் வைப்பது போல் அல்லவா என்று எண்ணி தயங்கியபடி
கரையிலேயே நின்று கொண்டிருப்பார். குருதேவர் கங்கை நீரோடு கரைந்து அதை நரேந்திரர் மக்கள் மீது தெளிக்கும் இந்த காட்சி குருதேவரின் உபதேசங்களையும் லட்சியங்களையும் நரேந்திரர் பரப்பப் போகிற காரியத்தின் துவக்கமாக அமைந்தது. அன்னையை பொறுத்தவரை குரு தேவியாக அவரது பணி உலகின் கண்களுக்கு அதிகம் தெரியாமல் அடக்கமாக நடக்கப் போகிறது என்பதும் தெரிந்தது. அன்னை எங்கும் செல்லவில்லை. அதற்கு பதிலாக நாலா திசைகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உபதேசத்திற்கும் மந்திர தீட்சைக்கும் கூட்டம் கூட்டமாக அவர் இருக்கும் இடத்தை நாடி வந்தனர். இந்த காட்சியின் உண்மையை நிரூபிப்பது போல நரேந்திரரிடமிருந்து அன்னைக்கு விரைவில் கடிதம் ஒன்று வந்தது. தாம் அமெரிக்காவில் நடக்க இருக்கின்ற சர்வமத மகாசபையில் கலந்து கொள்ளப் போவதாகவும் அன்னையின் கருத்தை அறிய விளைவதாகவும் அதில் கண்டிருந்தது. அவர் ஏற்கனவே ஒரு தெய்வீக காட்சி மூலம் குருதேவரின் அருளாணையை பெற்றிருந்தார். அதை உறுதி செய்து கொள்வதற்காகத்தான் அன்னைக்கு எழுதினார். இதற்கு பதில் எழுத அன்னை சிறிதும் யோசிக்கவோ தாமதிக்கவோ இல்லை. நரேந்திரர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் குருதேவரின் திருக்கரங்களைத்தானே கண்டார் அவர். எனவே ஆசி கூறி வாழ்த்தினார். மேலை நாடுகளில் வேதாந்தத்தின் வெற்றி கொடியை நாட்டிவிட்டு சுவாமிஜி 1897 பிப்ரவரியில் தாயகம் திரும்பினார். ஓரிரு மாதங்களை டார்ஜிலிங்கில் கழித்த அவர் ஏப்ரலில் அன்னை கல்கத்தா வந்தபோது அவரை காண சென்றார். தம் மகனான அவரை சந்திக்கும்போது கூட நாணத்திரையிலிருந்து அன்னை வெளிவரவில்லை. உடல் முழுவதும் போர்த்தி கொண்டு அருகில் நின்றிருந்தார். அவரிடம் நேராக பேசாமல் கோலாப்மா மூலமே பேசவும் செய்தார். அதாவது அன்னை மெல்லிய குரலில் சொல்வார், அதை உரத்த குரலில் கோலாப்மா சுவாமிஜியிடம் தெரிவிப்பார். சுவாமிஜியுடன் அவரது மேலை நாட்டு சீடர்களும் ஓரிருவர் வந்திருந்தனர். முதலில் சுவாமிஜி சாஷ்டாங்கமாக வீழ்ந்து அன்னையை பணிந்தார். ஆனால் அன்னையின் திருப்பாதங்களை தொடவில்லை. உடன் வந்தவர்களையும் அவரது பாதங்களை தொட வேண்டாம் என்று தடுத்துவிட்டு சுவாமிஜி சொன்னார், யாராவது தமது பாதங்களை தொட்டுவிட்டால் அன்னை தம் எல்லையற்ற கருணையால் அவர்களின் பாவங்களை ஏற்றுக்கொண்டு தாம் அதற்காக துன்புறுவார். வார்த்தைகளும் வேண்டாம், உங்கள் இதயங்களை திறந்து வையுங்கள். உங்கள் பிரார்த்தனைகளை மௌனமாகவே அவரிடம் சமர்ப்பியுங்கள். அவரது ஆசைகளை நாடுங்கள். அது போதும். ஏனெனில் உங்கள் உள்ளத்தின் ஆழங்களை அவர் அறிவார். பின்னர் அன்னை கோலாப்மா மூலம் பேசலானார். அன்னை கேட்டார், டார்ஜிலிங்கில் உன் உடல்நிலை எவ்வாறு இருந்தது? ஏதாவது முன்னேற்றம் உண்டா? சுவாமிஜி கூறினார், ஆம் அம்மா. அன்னை கேட்டார், குருதேவர் எப்போதும் உன்னுடன் இருக்கிறார். உலக நன்மைக்காக நீ இன்னும் பல காரியங்களை செய்ய வேண்டியுள்ளது. சுவாமிஜி கூறினார், குருதேவரின் கைகளில் நான் வெறும் ஒரு கருவியாக இருப்பதை காண்கிறேன். மேலை நாடுகளில் பல மகோன்னதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் குருதேவரின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு எனது பணியில் உதவினர். இதையெல்லாம் பார்க்கும்போது என்னால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. உங்கள் ஆசைகளுடனேயே நான் அமெரிக்கா சென்றேன். நிகழாதவற்றையும் நிகழ்த்தி காட்ட வல்லது உங்கள் அருள் என்பதையே எனது வெற்றி, எனக்கு கிடைத்த மரியாதை எல்லாம் உணர்த்தின. குருதேவர் அம்மா என்று யாரை அழைத்தாரோ அந்த தெய்வீக சக்தியே நான் அமெரிக்காவில் தனிமையில் துவண்டபோது என்னை வழி நடத்தியது. அன்னை கூறினார், அந்த தெய்வீக சக்தியும் குருதேவரும் வேறல்ல. உன் மூலம் குருதேவரே இந்த பணிகளை எல்லாம் செய்கிறார். நீ அவரது தனி அன்பிற்குரிய சீடனும் மகனும் அல்லவா? அவர்தான் உன்னை எவ்வளவு நேசித்தார். நீ உலகிற்கு உபதேசிப்பாய் என்பதை கூட அவர் ஏற்கனவே கூறியிருந்தார். சுவாமிஜி கூறினார், குருதேவரின் செய்தியை பரப்புவதே என் பணி. அதற்காக நிலையான இயக்கம் ஒன்றை ஆரம்பிக்க எண்ணுகிறேன். ஆனால் நான் நினைக்கின்ற வேகத்தில் அது நடைபெறாத போது மனம் சஞ்சலப்படுகிறது. சுவாமிஜி இதை கூறி முடித்ததும் அன்னை நேரடியாகவே அவரிடம் சொன்னார், கலங்காதே, நீ செய்பவையும் செய்ய போகின்றவையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும். இதை செய்வதற்காகவே நீ பிறந்துள்ளாய். தெய்வீக ஞானத்தை வழங்குகின்ற குருவாக உன்னை ஆயிரக்கணக்கானோர் போற்றுவர். உனது ஆவலை விரைவிலேயே குருதேவர் நிறைவேற்றி வைப்பார். இது உறுதி. நீ செய்ய விரும்புகின்ற பணி மிக விரைவாக நடைபெறப் போவதை நீ காண்பாய். அன்னையின் இந்த ஆசைகள் சுவாமிஜியின் கண்களை ஈரமாக்கின.
அவர் சொன்னார், அம்மா, நான் இந்த முறை ஒரே தாவலில் கடலை தாண்டவில்லை. மேலே நாட்டினர் செய்த கப்பலில்தான் சென்றேன். குருதேவரின் மகிமையைத்தான் அங்கு கண்டேன். காலம் கடந்தது. 1898 பிப்ரவரி 3ஆம் நாள் ராமகிருஷ்ண மடம் இயங்குவதற்கு பேலூரில் நிலையானதொரு இடம் வாங்கப்பட்டது. ஏப்ரல் மாத வாக்கில் அன்னை அந்த இடத்திற்கு முதலாக அழைத்து செல்லப்பட்டார். அவருடன் சுவாமிஜியின் மேலை நாட்டு சிஷ்யைகளான சகோதரி நிவேதித்தை, மிஸ்ஸஸ் ஒலிபுல், மிஸ் ஜோசபின் மக்லவுட் ஆகியோரும் வந்தனர். மடத்து துறவியரும் பிரம்மச்சாரிகளும் அன்னையை பணிந்து வரவேற்றனர். அன்னையின் மகிழ்ச்சி கரை கடந்ததாக இருந்தது. இப்போது என் பிள்ளைகள் தலை சாய்க்க ஒரு இடம் கிடைத்தது. இறுதியில் குருதேவர் அவர்களுக்கு அருள் புரிந்து விட்டார் என்று குதூகலத்துடன் கூறினார். மற்றொரு முறை அன்னை சென்றபோது சுவாமிஜி அன்னையுடன் சென்று மடத்தை சுற்றி காண்பித்து, அம்மா, இது உங்கள் இடம், எல்லா இடத்தையும் பாருங்கள் என்று கூறினார். பின்னாளில் பேலூர் மடத்தை பற்றிய தமது நினைவுகளை கூறும்போது, பேலூர் மடம் என்ன அமைதியான இடம்! தியானம் இயல்பாகவே அங்கு கைகூடுகிறது. அதனால்தான் நரேன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளான் என்று கூறினார். அதே ஆண்டு காளி பூஜை நாளில் அன்னை அந்த இடத்தில் குருதேவரை பூஜித்து அங்கே அவரது பேரருளை நிறைத்தார். தாம் பூஜித்து வந்த குருதேவரின் படத்தை கொண்டு வந்து தம் கையாலேயே நிலத்தின் ஒரு பகுதியை சுத்தம் செய்து அங்கே அந்த படத்தை வைத்து குருதேவரை பூஜித்தார். உண்மையில் அந்த இடத்தில் குருதேவர் வாழ்வதை தாம் ஏற்கனவே ஒரு காட்சியில் கண்டதாகவும் பின்னாளில் கூறினார். இவ்வாறு சுவாமிஜியின் முயற்சிகள் அன்னையின் அருளால் நிறைவேறின. ராமகிருஷ்ண மிஷனின் வாராந்தர கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பலராம் போஸின் வீட்டில் நடைபெற தொடங்கியது. அன்னை பலமுறை இந்த கூட்டத்தில் பக்தைகளுடன் கலந்து கொண்டிருக்கிறார். அன்னையின் திருமுன்னர் சுவாமிஜி பலமுறை பாடியதும் உண்டு. ராமகிருஷ்ண சங்கத்தின் தோற்றம் முதல் அதன் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியும் அன்னையின் அருள் துணையுடனேயே நடைபெற்றது. இவ்வாறு தமது அவதார பணியில் ஒரு பகுதியான சங்கத்தை தோற்றுவிக்கின்ற பணியை செய்தார் சங்க ஜனனியான அன்னை. அதன் பிறகும் அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாள் வரை அவரது அருளானைப்படியே சங்கம் செயல்பட்டு வந்தது. துறவியர் அதன் செயல்படு தலைவர்களாக இருந்த போதிலும் அன்னையே அதன் உண்மை தலைவியாக இருந்தார். இதனை பின்னால் விரிவாக பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை காலக்கிரமப்படி தொகுப்பது இயலாத காரியம். 1897 வரை காமார்புகூர், ஜெயராம்பாடி, கல்கத்தா என்றே அன்னையின் வாழ்க்கை அமைந்தது. இதில் அவர் எப்போது எங்கிருந்தார் என்பது போன்ற தகவல்களை அவ்வளவு முக்கியமானதாக கொள்ளாமல் நிகழ்ச்சிகளுக்கும் அவற்றின் உட்பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இங்கே நாம் அவற்றை வரிசைப்படுத்தியுள்ளோம். பின்குறிப்பு 2. கயையில் கதாதர பெருமான் கோவில் உள்ள ஸ்ரீ விஷ்ணு பாதங்களில் பிண்டம் அளிப்பது விசேஷமாக கருதப்படுகிறது. 3. அன்னையை சங்க ஜனனி என்று முதலில் அழைத்தது சுவாமிஜிதான். 1897 ராமகிருஷ்ண மிஷனை நிறுவிய அதே கூட்டத்தில் இதனை அறிவித்தார் அவர். 5. சுவாமிஜி இங்கு தன்னை அனுமானாக பாவித்து கூறுகிறார். ராம தூதனாக அனுமான் சென்றபோது அவர் ஒரே தாவலில் கடலை கடந்ததாக இராமாயணம் கூறுகிறது. ராமகிருஷ்ண தூதனாக சென்ற தாம் அப்படி தாண்டவில்லை என்று சுவாமிஜி கூறுகிறார். 6. சுவாமி விவேகானந்தரின் மேலை நாட்டு சிஷ்யைகளுள் பலரும் ராமகிருஷ்ண சங்கத்தின் வரலாற்றுடன் பின்னி பிணைந்தவர்கள். இவர்களுள் மிஸ்ஸஸ் ஒலிபுல்லும் சகோதரி நிவேதித்தையும் ஒரு விதத்தில் அன்னையை உலகிற்கு தந்தவர்கள் என்றே சொல்லலாம். ஏனெனில் இவர்கள் இருவரும் முயற்சி செய்திருக்கவில்லை என்றால் அன்னையின் ஆரம்பகால புகைப்படங்கள் 3 நமக்கு கிடைத்திருக்காது. அன்னையின் தெய்வீக பொலிவுமிக்க இந்த தோற்றங்களை நாம் பார்த்திருக்கவும் மாட்டோம். 1898ஆம் ஆண்டு அன்னையின் 45ஆம் வயதில் எடுக்கப்பட்ட படங்கள் இவை. கல்கத்தாவில் நிவேதித்தையின் வீட்டில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நாணமே வடிவான அன்னை முதலில் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. நான் அமெரிக்கா செல்லும்போது எடுத்து சென்று பூஜை செய்வேன் என்று மிஸ்ஸஸ் ஓலிபுல் மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டதன் பேரில் சம்மதித்தார். ஆசனம் விரிக்கப்பட்டு பூந்தொட்டிகள் அருகில் வைக்கப்பட்டன.
மிகுந்த தயக்கத்திற்கு பிறகு அன்னை சென்று அமர்ந்தார். மிஸ்ஸஸ் ஓலிஃபுல்லும் நிவேதித்தையும் அன்னையின் சேலையை சுருக்கங்கள் நீக்கி அழகாக அமைத்தனர். நாணத்தின் காரணமாக அன்னையின் தலை குனிந்தே இருந்தது. அந்த நிலையிலேயே பரவசத்தில் ஆழ்ந்தார். அப்போது முதல் படம் எடுக்கப்பட்டது. சிறிது நேரத்திற்கு பின் பரவச நிலை கலைந்ததும் அன்னை முகத்தை நிமிர்த்தி, என்ன எல்லாம் முடிந்துவிட்டதா என்று கேட்டார். பின்னர் இரண்டாம் படம் எடுக்கப்பட்டது. இதுவே இப்போது மிகவும் பிரபலமாக உள்ள படம். பின்னர் நிவேதித்தையுடன் ஒரு படம் எடுக்கப்பட்டது. அன்னை ஸ்ரீ சாரதா தேவி விரைவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 20. பிற்கால வாழ்வில் சிலர். சங்க ஜனனியாக தமது பணியை ஆரம்பித்த பின்னர் அன்னை இந்த பூ உலகில் சுமார் 20 ஆண்டுகள் வாழ்ந்தார். இந்த காலத்தில்தான் அவரது வாழ்க்கை புற உலகிற்கு தெரிவதாக அமைந்தது. பண்டிதர், பாமரர், பணக்காரர், ஏழை, முதியவர், இளையவர், ஆண், பெண் என்ற பாகுபாடின்றி எண்ணற்றோர் அவரை நாடி வரத் தொடங்கினர். வந்தோர் அனைவரும் அவரது அன்பு மழையில் குளித்தனர். ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் கண்டனர். இப்படி குருதேவியாக ஒரு புறம் இந்த அன்பையோ ஆன்மீகத்தையோ பொருட்படுத்தாமல் அவரிடமிருந்து எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று போட்டி போட்டுக்கொண்டு அவரை சூழ்ந்திருந்த உறவினர்களுடன் குடும்ப தலைவியாக ஒரு புறம் இனி எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எத்தனையோ மாற்றங்களை ஏற்படுத்திய வண்ணம் விரைகின்ற காலம் அவரது வாழ்க்கையில் கொண்டு வந்த நிகழ்ச்சிகள் ஒரு புறம். இப்படி மும்முனையாக சென்றது அன்னையின் வாழ்க்கை. ஆனால் இவை எல்லாவற்றிலும் சிறிதும் பாதிக்கப்படாமல் அனைத்தையும் கடந்து நின்றார் அவர். கோபுரம் ஒன்றின் மேலிருந்து அனைத்தையும் சமமாக பார்க்கின்ற ஒருவரைப் போல எப்போதும் சமநிலையில் திளைத்திருக்கின்ற யோகியாக, ஸ்ரீராமகிருஷ்ணரில் ஒன்றிய ஞானியாக, ஸ்ரீராமகிருஷ்ணரின் எண்ணங்களில் மகிழ்கின்ற பக்தையாக, ஒரு கணம் கூட இடையிடின்றி செயல்புரிகின்ற கர்மயோகியாக, அனைத்திற்கு மேலாக இதுவரை உலகம் கண்டிராத ஒரு தாயாக வாழ்ந்தார் அன்னை. இத்தகையதொரு பெருவாழ்வை அதன் அனைத்து பரிமாணங்களுடன் விளக்குவது என்பது மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட விஷயம். எனவே நாம் மேலே கண்ட மும்முனை வாழ்வையும் அது தருகின்ற செய்திகளையும் மட்டும் அறிந்து கொள்ள முயற்சிப்போம். அன்னையின் மும்முனை வாழ்வில் எந்த ஒன்றையும் தனியாக பிரித்து பார்ப்பது கடினம். ஏனெனில் வாழ்க்கை நிகழ்ச்சிகளும் குடும்ப தலைவியாக பெண்ணினத்திற்கு ஒரு லட்சிய வாழ்க்கை வாழ்ந்ததும், குருவாக இருந்து துறவியிருக்கும் இல்லறத்தாருக்கும் வழிகாட்டியதும் ஒரே காலகட்டத்தில் நடைபெற்றவை. ஒன்றுடன் ஒன்றே பின்னே பிணைந்தவை. ஆனால் நாம் புரிந்து கொள்வதற்காக அவற்றை பிரித்து பார்க்க வேண்டியுள்ளது. இதுவரை குருதேவருடன் மட்டுமே இணைந்திருந்த அன்னையின் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் பக்தர்கள், சீடர்கள், உறவினர்கள் என்று பலருடன் பிணைக்கப்பட்டது. இந்த சிலர் இல்லாவிட்டால் அன்னையின் வாழ்க்கை தரும் செய்தியையும் அதன் பல பரிமாணங்களையும் நாம் அறிய முடியாமலே போயிருக்கும். அவர்களுள் பக்தர்கள் சிலரை இந்த அத்தியாயத்தில் பார்ப்போம். இவர்களுள் ஓரிருவரை இந்த வரலாற்றில் அங்குமிங்கும் சந்தித்து விட்டோம். இங்கு சற்று விரிவாக தொகுத்து பார்ப்போம். இறைவன் அவதரிக்கும்போது அவரது பூவுலக வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்காக சில உயர்ந்த ஆன்மாக்களும் அவர்களுடன் பிறக்கின்றனர். அவதார புருஷர்களின் வாழ்க்கையை மேலோட்டமாக பார்க்கும்போது நமது வாழ்க்கையை போன்ற சாதாரணமான ஒன்றாகத்தான் தெரியும். ஆனால் இரண்டுக்கும் இடையில் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் உண்டு. அவர்களுக்கு சேவை செய்வதற்கு ஆன்மீக சாதனைகளின் மூலம் உயர்ந்த நிலையை அடைந்தவர்களால் மட்டுமே முடியும். எனவே இந்த உயர் ஆன்மாக்கள் அவதார புருஷர்களுடன் பிறந்து அவர்களது பூவுலக வாழ்க்கையை எளிதாக்குவதுடன் அவர்களின் அவதார பணியில் பங்கு கொண்டு அவர்களது செய்தியையும் மக்களிடம் பரப்புகின்றனர். இவ்வாறு குருதேவருடன் வந்த சிலர் அன்னையின் வாழ்க்கையுடன் பிணைக்கப்பட்டனர். அன்னைக்கு சேவை செய்வது என்பது ஒரு விதத்தில் குருதேவருக்கு சேவை செய்வதை விட கடினமானது. அன்னையின் தனிப்பட்ட சேவையை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவரை சூழ்ந்து கொண்டு வாழ்ந்த உறவினர் கூட்டம் இருக்கிறதே, அவர்களை பேணுவது மிகவும் சிரமமான காரியம். அரை பைத்தியம், முக்கால் பைத்தியம் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். அன்னை ஜெயராம்பாடியிலிருந்து கல்கத்தாவுக்கோ இல்லை கல்கத்தாவிலிருந்து ஜெயராம்பாடிக்கோ செல்லும்போது
பண்டமும் பாத்திரமும் மனிதர்களுமாக குறைந்தது 4 மாட்டு வண்டிகளாவது தேவைப்படுமாம். இந்த நிலையில் அவருக்கு சேவை செய்வது என்பது சுலபமாக இருக்குமா என்ன? சீடர் ஒருவரிடம், அன்னை, எனது சேவைக்கு நல்ல சாதுவாக இருந்துவிட்டால் மட்டும் போதாது, செயல் வீரர்களாக இருக்க வேண்டும் என்று கூறினாராம். அத்தகைய செயல் வீரர்களான 2 துறவியரை அன்னை தமது சுமை தாங்கிகளாக கருதினார். அவர்கள் சுவாமி யோகானந்தர், சுவாமி சாரதானந்தர். சுவாமி யோகானந்தரை யோகின் என்ற பெயரில் பல முறை கேட்டிருக்கிறோம். அன்னையின் முதல் சீடர் இவர். தட்சிணேஸ்வர நாட்களிலிருந்தே அன்னையின் வேலைகளில் உதவி வந்த இவர் தமது இறுதி காலம் வரை அவருக்கு சிறப்பான சேவை புரிந்தார். அன்னை பிருந்தாவனத்திலிருந்து காமார்புகூர் சென்றபோது அவருடன் சென்றுவிட்டு பிறகு காசி சென்று கடுமையான தவ வாழ்வில் ஈடுபட்டார். பின்னர் திரும்பி வந்து பலராம்போஸின் வீட்டில் தங்கினார். அன்னை கல்கத்தா வரும்போதெல்லாம் அவருக்கு தேவையான சேவைகளை செய்வார். அன்னை தங்கியிருக்கின்ற வீட்டிற்கு வெளியே ஓர் அறையில் தங்கிக் கொண்டு பக்தர்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை வாங்கி வைப்பதும், அன்னைக்கு வசதியான நேரம் பார்த்து பக்தர்களை அனுப்பி வைப்பதுமாக அன்னையின் கல்கத்தா வாழ்க்கை இடைஞ்சலின்றே இருப்பதற்கு தன்னால் முடிந்தவரை அனைத்தையும் செய்வார். மிக மோசமாக நோயுற்றிருந்த நேரத்திலும் இந்த சேவைகளை தொடர்ந்து செய்து வந்தார். சுவாமி யோகானந்தரிடம் அன்னைக்கு இருந்த பாசத்தை விளக்கும் நிகழ்ச்சி ஒன்றை இங்கே குறிப்பிடலாம். அன்னைக்கு பஞ்சாலான மெல்லிய போர்வை ஒன்றை சுவாமி யோகானந்தர் கொடுத்திருந்தார். அன்னை பல ஆண்டுகள் அதை பயன்படுத்தி வந்ததால் அது நைந்து கிழிந்துவிட்டது. எனவே அதை பிரித்து புதிய பஞ்சு சேர்த்து தைத்து வர ஏற்பாடு செய்தார். ஆனால் சிறிது நேரத்திற்கெல்லாம் அப்படி செய்ய வேண்டாமென்று தடுத்து நைந்து போயிருந்த அந்த போர்வையை வாங்கி பாசத்தோடு அருகில் வைத்து கொண்டார். என் மகன் யோகின் கொடுத்தது இது, அது எப்போதும் எனக்கு அவனது நினைவை ஊட்டி கொண்டிருக்கிறது என்று கூறினார். தம் அன்பிற்குரியவர்கள் கொடுக்கும் சிறு பொருளையும் பாசத்தோடு பாதுகாத்து வைப்பது அன்னையின் வழக்கம். ஏதாவது பணம் கிடைக்குமானால் அதை அன்னைக்காக சேர்த்து வைத்து கொள்வார் யோகின். ஜெகதாத்திரி பூஜை போன்ற விசேஷ காலங்களில் அன்னை உலோக பாத்திரங்களை தேய்த்து சிரமப்படுவதைக் கண்ட அவர் மரப்பாத்திரங்களை வாங்கி கொடுத்தார். ஆனால் அன்னை அழுது துடிக்கும்படி சுவாமி யோகானந்தர் 1899 மார்ச் 23ஆம் நாள் தம் இளம் வயதிலேயே காலமானார். அப்போது அன்னை அளவில்லாத சோகத்தோடு, கட்டிடத்திலிருந்து ஒரு கல் விழுந்துவிட்டது, மற்றவையும் இனி விழ ஆரம்பிக்கும் என்றார். பிற்கால வாழ்வில் அன்னை அடிக்கடி யோகானந்தரை நினைத்து கொண்டு, யோகனை போல் என்னிடம் பாசம் கொண்டவர்கள் யாரும் இல்லை, அவனிடம் யாராவது 8 அணா தந்தாலும் அதை செலவு செய்யாமல் அன்னையின் பயணங்களுக்கு தேவைப்படும் என்று கூறி தனியாக வைத்து கொள்வான். எந்த நேரமும் எனக்கு சேவை செய்தபடியே இருப்பான். அவன் என்னுடன் இருக்கும் மற்ற பெண்களோடும் இருப்பதை பார்த்து குருதேவரின் மற்ற சீடர்கள் அவனை கேலி கூட செய்வார்கள். யோகானந்தரை தொடர்ந்து சுவாமி சாரதானந்தர் அன்னையின் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் முன்னர் பிரம்மச்சாரி கிருஷ்ணலாலும் சுவாமி திரிகுணாதீதானந்தரும் சில காலம் அன்னையின் சேவையில் ஈடுபட்டனர். சுவாமி திரிகுணாதீதானந்தர் காசிப்பூர் நாட்களிலேயே அன்னையிடம் தீட்சைக்காக அனுப்பப்பட்டவர். சுவாமி யோகானந்தரின் மறைவுக்கு பின்னர் தொடங்கி 1902ஆம் ஆண்டு வேதாந்த பணிகளுக்காக அமெரிக்கா செல்லும் வரை அன்னையின் சேவைகளில் ஈடுபட்டிருந்தார். மடத்தின் வங்க மாத வெளியீட்டான உத்போதன் பத்திரிகையின் ஆசிரியர் பொறுப்புடன் அன்னையின் பணிகளையும் அவர் செய்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரிகுணாதீதானந்தர் அன்னையிடம் கொண்டிருந்தது ஒரு விதமான முரட்டு பக்தி எனலாம். எடுத்துக்காட்டாக ஓரிரு நிகழ்ச்சிகளை பார்ப்போம். ஒருமுறை அன்னை கல்கத்தாவிலிருந்து பர்துவான் வழியாக ஜெயராம்பாடிக்கு தமது பரிவாரத்துடன் மாட்டு வண்டியில் வந்து கொண்டிருந்தார். திரிகுணாதீதானந்தர் வண்டிக்கு முன்னால் தோளில் தடியுடன் ஒரு காவலன் போல நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது மழைக்காலம், இரவு 3ஆம் யாகம் இருக்கும். அந்த பாதை மழையினால் அரிக்கப்பட்டு நடுநடுவே பள்ளமாக இருந்தது. அத்தகைய பள்ளம் ஒன்றின் அருகே வண்டி வந்தது. வண்டி இறக்கத்தில் இறங்குமானால் ஆட்டம் கண்டு அன்னையின் உறக்கத்திற்கு தடை ஏற்படும். இதை கண்ட சுவாமிகள் அந்த பள்ளத்தில் படுத்துக்கொண்டு தன்மீது வண்டியை ஓட்டும்படி வண்டி ஓட்டியிடம் கூறினார். ஆனால் விழித்திருந்த அன்னை திரிகுணாதீதானந்தரின் செயலை கண்டுவிட்டார். உடனே வண்டியிலிருந்து இறங்கி
இந்த முரட்டுத்தனமான செயலுக்காக அவரை மிகவும் கடிந்து கொண்டார். திரிகுணாதீதானந்தர் அன்னையிடம் கொண்ட இத்தகைய முரட்டு பக்திக்கு இன்னொரு சான்றும் உள்ளது. ஒருமுறை கோலாப்மா அன்னைக்காக மிகவும் காரமான மிளகாயை வாங்கி வரும்படி கூறினார். சுவாமிகள் கடைத்தெரு முழுவதும் சுமார் 3 மைல் நடந்து சென்று ஒவ்வொரு கடையிலும் ஏறி மிளகாயை கடித்து பார்த்து மிக மிக காரமாக இருந்த மிளகாயை வாங்கி வந்தார். பல மிளகாய்களை கடித்ததில் அவரது நாக்கும் உதடும் சொல்ல முடியாத எரிச்சல் கண்டு வீங்கி போய்விட்டன. அது ஆறுவதற்கு பல நாட்கள் ஆயின. அமெரிக்கா சென்ற பிறகு ஒவ்வொரு மாதமும் அவர் தவறாமல் அன்னைக்கு பணம் அனுப்பி வந்தார். சுவாமி சாரதானந்தர் பெயருக்கு ஏற்ப சாரதா ஆனந்தராக இருந்தார். அன்னையின் பணியில் முழுமையாக அவர் தம்மை ஒப்படைத்திருந்தார். அன்னை ஜெயராம்பாடியில் இருந்தாலும் கல்கத்தாவில் இருந்தாலும் அன்னையின் நலனை கவனிப்பது அவரது சிறப்பு பணியாயிற்று. அன்னையிடம் அவர் வைத்திருந்த பக்தியை அளவிட முடியாது. உதுபோதன் வீட்டின் கீழ்த்தளத்தில் உள்ள சிறிய அறை ஒன்றில் அமர்ந்து கொண்டு அன்னையை காண்பதற்காக திரண்டு வரும் பக்தர்களை வரிசையாக அனுப்புவார். புதிதாக வருபவர்களிடம் தம்மை அன்னையின் வாசற்காவலன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வார். எப்படியாவது எந்த வழியிலாவது அன்னைக்கு சேவை செய்வது பெரும் பேறு என்பதை வெளிக்காட்டுவது போன்று அவரது நடத்தை இருக்கும். ஒரு நாள் பக்தர் ஒருவர் மாடியில் அன்னையை வணங்கிவிட்டு கீழே சாரதானந்தரிடம் வந்து நெடுஞ்சான் கிடையாக அவர் முன் வீழ்ந்து வணங்கினார். பணியில் ஈடுபட்டிருந்த சுவாமிகள் தலையை உயர்த்தி, என்னப்பா, எனக்கு இவ்வளவு பெரிய நமஸ்காரம் என்று கேட்டார். அதற்கு அந்த பக்தர், உங்களை அன்றி வேறு யாரை வணங்குவது மகாராஜ் என்று பதிலளித்தார். உடனே சுவாமிகள் மிகுந்த பணிவுடன், அப்படி சொல்லாதே. நீ யாருடைய ஆசைகளை பெற்று வருகிறாயோ அவரது ஆசைகளை எதிர்பார்த்து காத்திருப்பவன் நான். அந்த அன்னை நினைத்தாரானால் இந்த கணமே உன்னை நான் அமர்ந்திருக்கும் இடத்தில் அமர்த்த முடியும் என்று கூறினார். இதேபோல் அன்னையும் சுவாமிகளிடம் அளவற்ற அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தார். ஒரு நாள் அன்னை சுவாமி அரூபானந்தரிடம், சரத் இருக்கும் வரை மட்டுமே என்னால் உதுபோதனில் தங்க முடியும். என் பொறுப்பை ஏற்று நடத்துவதற்கு அவனை தவிர யாரையும் நான் காணவில்லை. என் சுமையை தாங்கக்கூடியவன் சரத் ஒருவனே என்றார். ஏன் சுவாமி பிரம்மானந்தர் இருக்கிறாரே என்று அரூபானந்தர் கேட்டார். அதற்கு அன்னை கூறினார், அவனால் முடியாது. அவனது மனநிலையே வேறு. சுவாமி பிரம்மானந்தரால் முடியாதா என்று கேட்டார். அவனாலும் முடியாது என்றார் அன்னை. ஆனால் அவர் பேலூர் மடத்தையே நிர்வகிக்கிறாரே என்று அரூபானந்தர் கேட்டார். அதற்கு அன்னை கூறினார், இருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணுக்கு வேண்டியவற்றை கவனித்துக் கொள்வது என்பது தொல்லை பிடித்த விஷயம். சரத்தால் மட்டுமே அதை செய்ய முடியும். அன்னையின் சேவை என்று வரும்போது பணச்செலவு ஒருபுறம் இருக்க, அடிக்கடி கோபித்து கொண்டும் அன்னையையே குறை கூறிக்கொண்டும் இருக்கின்ற உறவினர்களுக்கும் அன்போடு சேவை செய்வது என்பது சாமானிய காரியமல்ல. சாரதானந்தர் இந்த காரியங்களை எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மதிப்புடனும் திறம்பட செய்தார். அதன் காரணமாக அன்னையின் அளவற்ற அன்பையும் நம்பிக்கையையும் பெற்றார். அவர் கல்கத்தாவில் இல்லாத வேளைகளில் அன்னை அங்கே போக மாட்டார். சரத் கல்கத்தாவில் இல்லாதபோது நான் அங்கே போவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. யாரை நம்பி நான் போவேன்? கல்கத்தாவில் நான் இருக்கும்போது சரத் வெளியூருக்கு போவதாக என்னிடம் சொல்வதாக வைத்துக்கொள்வோம். நான் அவனிடம் என்ன சொல்வேன் தெரியுமா? மகனே, கொஞ்ச நேரம் இருந்து என்னை முதலில் இங்கிருந்து அனுப்பிவிடு. அதன் பிறகு நீ எங்கு வேண்டுமானாலும் போ என்று கூறுவேன் என்பார். ஒருமுறை ராஞ்சியை சேர்ந்த பக்தர் ஒருவர் அன்னையை தங்கள் ஊருக்கு வருமாறு அழைத்தார். சரத்திற்கு இது தெரியுமா என்று அன்னை கேட்டார். தெரியாது என்றார் பக்தர். அப்படியானால் என்னால் வர முடியாது. நான் கல்கத்தா செல்கிறேன். அவர் சரியென்றால் பிறகு பார்க்கலாம் என்றார் அன்னை. அம்மா, தாங்கள் தங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டோம் என்றார் பக்தர். அதற்கு அன்னை கூறினார், எனக்கு தெரிவிக்காமல் ஏன் செய்தீர்கள்? அன்னை மிகவும் உறுதியாக இருப்பதைக் கண்ட பக்தர் வேறு வழியின்றி புறப்பட்டார். அவர் சென்ற பின் அன்னை அங்கிருந்த பக்தை ஒருவரிடம் கூறினார், இதோ பாரம்மா, என்னை அழைத்து செல்வது என்பதை சாமானியமாக எண்ணுகிறார்கள். எனக்கு தெரிவிக்காமலே டாக்காவில் ஒருமுறை நான் போவதாக நோட்டீஸை அடித்து விளம்பரப்படுத்தி விட்டார்கள். 4 பேர் சேர்ந்து கூட்டம் போட்டு
ஆரவாரப்படுத்தினால் எல்லாம் ஆகிவிட்டது என்பது அவர்களின் எண்ணம். 2-3 நாட்கள் எல்லோரும் சேவை செய்துவிடலாம். ஆனால் என் பொறுப்பை ஏற்றுக்கொள்வது எளிதா என்ன? சரத்தை தவிர வேறு யாராலும் அது முடியாது. அவன் என் வாசுகி. 1000 தலைகளாலும் அவன் எவ்வளவு பணிகளில் ஈடுபட்டுள்ளான். எங்கு நீர் சொட்டினாலும் குடையுடன் அவன் தயாராக இருப்பான். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் விரிவான வாழ்க்கை வரலாறு. ராமகிருஷ்ண மடத்தில் உள்ள துறவிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் மற்ற பக்தர்களுக்கும் ஆசி வழங்குவதற்காக அன்னை அவ்வப்போது கல்கத்தா செல்வதுண்டு. அங்கு அவர் தங்குவதற்கு நிலையான இடம் எதுவும் இல்லை. அவருக்கு ஒரு வீடு கட்ட மிகவும் விளைந்தார் சுவாமிகள். மடத்தின் பொருளாதார நிலைமை மோசமாக இருந்தது. ஆனாலும் கடன் வாங்கியாவது அன்னைக்கென வீடு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். அவ்வாறே தமது சொந்த பொறுப்பில் கடன் வாங்கி வீடு ஒன்றை கட்டினார். புதிதாக கட்டப்பட்ட வீட்டின் மாடி அன்னைக்கென ஒதுக்கப்பட்டது. 1909 மே 23ஆம் நாள் அன்னை அந்த வீட்டிற்கு முதன்முறையாக வந்து அருள் புரிந்தார். மடத்தின் வங்க மொழி பத்திரிகை உத்போதன். அதன் காரியாலயத்திற்கும் அதிக இடம் தேவைப்பட்டது. எனவே பத்திரிகை அலுவலகம் புதிய கட்டிடத்தின் கீழ்ப்பகுதியில் இயங்கத் தொடங்கியது. அந்த வீடு பக்தர்களால் மாயேர்பாடி, அன்னையின் வீடு என்று அழைக்கப்பட்டது. பொதுமக்கள் அதை உத்போதன் என்று அழைக்கின்றனர். வீடு கட்டி முடிந்த பின்னர் கடனை அடைப்பதற்காக குருதேவரின் வரலாற்றை எழுதி வெளியிட்டார் சுவாமிகள். தாம் வங்க மொழியில் எழுதிய சக்தி வழிபாடு என்ற நூலை அன்னைக்கே சமர்ப்பணம் செய்து, யாருடைய அருளால் எல்லா பெண்களிலும் ஆதிபராசக்தியை உணரும் பேற்றினை இந்த நூலாசிரியர் பெற்றாரோ அந்த அன்னைக்கு இந்த நூல் ஆழ்ந்த பக்தியுடன் சமர்ப்பிக்கப்படுகிறது என்று எழுதினார். தமது இறுதி நாட்களில் அன்னை ஒரு நாள், இந்த வாழ்வில் நான் மிகவும் களைத்து போய்விட்டேன். நான் போக விரும்புகிறேன். என் மகன் சரத்தை கைகளில் ஏந்தி கொண்டு நான் போகும் உலகங்களுக்கெல்லாம் அவனையும் எடுத்து செல்லப் போகிறேன் என்று கூறினார். எதற்கும் கலங்காத சுவாமிகள் பின்னர் இதை கேள்விப்பட்ட போது குழந்தையைப் போல் நெடுநேரம் உட்கார்ந்தபடி விம்மி விம்மி அழுதார். ஸ்ரீராமகிருஷ்ணரின் இந்த துறவி சீடர்களோடு அவரது சிஷ்யர்கள் பலரும் அன்னையின் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு துணையாக இருந்தனர். இவர்களுள் கோலாப்மா, யோகின்மா, கௌரிமா, லட்சுமி தேவி, கோபாலர்மா முதலியோர் முக்கியமானவர்கள். இவர்களுள் துறவரம் பூண்ட கௌரிமாவை தவிர பிறர் விதவையர். அவர்கள் அனைவருமே ஜெபம், தியானம், சேவை என்ற புனிதமான வாழ்வு வாழ்ந்தார்கள். கோலாப்மா அன்னைக்கு துணையாக இருந்ததோடு அவருக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் இருந்தார். ஏறக்குறைய முழு நேர பாதுகாவலராகவே விளங்கினார். அவர் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் ஏழை, பிராமண குலத்தவர். பணக்கார குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுத்திருந்த தன் ஒரே மகள் இறந்த துக்கத்தை பொறுக்க முடியாமல் குருதேவரை சரணடைந்தார். இவரை குருதேவர் அன்னையிடம் அறிமுகப்படுத்தி, இவளை கவனமாக பார்த்துக்கொள், வாழ்நாள் முழுவதும் இவள் உன்னோடு இருப்பாள் என்று கூறினார். குருதேவர் கூறியதற்கு ஏற்பவே கோலாப்மா அன்னை எங்கு சென்றாலும் அவருடைய நிழல் போல் தொடர்ந்து அவருடனே வாழ்ந்தார். அன்னை மேற்கொண்ட புனித பயணங்கள் அனைத்திலும் அவர் பங்கு கொண்டார். அன்னை கல்கத்தாவில் இருக்கும்போது அவருடனே தங்கி வீட்டு பொறுப்புகள் அனைத்தையும் மேற்கொண்டார். அதோடு அன்னைக்கு தொந்தரவு கொடுக்கும் அறிவற்ற பக்தர்களிடமிருந்து அன்னையை காப்பாற்றுபவராகவும் இருந்தார். அன்னை பொதுவாக ஆண் பக்தர்களுடன் நேருக்கு நேர் பேசுவதில்லை. முகத்தை திரையிட்டு மறைத்தபடி சற்று தொலைவில் நின்று மிக மெல்லிய குரலிலேயே பேசுவார். அப்போதெல்லாம் கோலாப்மா தான் அன்னையின் ஆசைகளையும் பக்தர்களின் கேள்விக்கான விடைகளையும் அந்த பக்தர்களுக்கு கூறுவார். அன்னையின் வயதான காலத்தில் வண்டியில் ஏற இறங்க அவரே உதவி செய்தார். நடந்து செல்லும்போது அன்னை கோலாப்மாவின் பின்னால் தான் செல்வார். பக்தர்களின் வீட்டிற்கு போவது என்றால் கோலாப்மாவை தவறாமல் உடன் அழைத்து செல்வார். அவர் இல்லை என்றால் போக தயங்குவார். அவள் இல்லை என்றால் நான் எப்படி போவேன்? அவள் உடனிருந்தால் எனக்கு ஒரு வகையான தைரியமே வந்துவிடுகிறதே என்பார் அன்னை. கோலாப்மா சிறந்த ஆன்மீக சாதகி, உயர்ந்த ஆன்மீக அனுபவங்கள் பெற்றவர். காலையிலும் மாலையிலும் பல மணி நேரங்கள் தியானத்தில் கழிப்பார். அன்னை அவரது மன தூய்மையை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசுவார்.
ஜெபம் செய்வதில் பூரண நிலையை அவர் அடைந்துவிட்டதாக கூறுவார். சில பெண்களிடம் காணப்படுகின்ற அளவுக்கு அதிகமான நாணம் அவரிடமில்லை. இதனால் நாணமே உருவான அன்னைக்கும் பக்தர்களுக்கும் இடையே பாலமாக இருப்பதற்கு அவர் மிகவும் பொருத்தமானவராக இருந்தார். எதையும் வெளிப்படையாக பேசும் இயல்புள்ளவர் கோலாப்மா. யாராக இருந்தாலும் சொல்ல வேண்டியதை நறுக்கென்று அவர் எதிரிலேயே சொல்லிவிடுவார். இதற்காக அன்னை அவரை சில வேளைகளில் கண்டிப்பதும் உண்டு. கோலாப்மா சொல்வது உண்மை என்றாலும் பிறர் மனம் புண்படுகின்ற உண்மைகளை பேசக்கூடாது. அப்படிப்பட்ட உண்மைகளை பேசுவது சில நேரங்களில் பாவமாகவே மாறிவிடும் என்றும் வலியுறுத்துவார். கோலாப்மா நறுக்கென்று பேசுவார், அனைவரையும் அதிகாரம் செய்வார். ஆனால் அவரது இதயம் மிகவும் இளகியது என்பதை அனைவரும் அறிந்திருந்தார்கள். அவரது சேவை மனப்பான்மை அற்புதமானது. குளிக்கும் படித்துறையில் யாராவது அசிங்கம் செய்திருப்பதைக் கண்டால் உடனே அந்த இடத்தை கழுவி சுத்தம் செய்வார். கோலாப்மா தன் பேரனிடமிருந்து மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை உதவியாக பெற்று வந்தார். அதில் பாதியை தமது செலவிற்காக உதுபோதன் அலுவலகத்தில் செலுத்துவார். மீதியை ஏழைகளுக்கு அழைத்து உதவுவார். அன்னையின் பக்தர்களான மருத்துவர்களை ஏழை நோயாளிகளின் வீடுகளுக்கு அழைத்து சென்று இலவசமாக சிகிச்சை செய்வார். உதுபோதனில் அவரது அன்றாட வாழ்க்கை இவ்வாறு ஒரு பெரும் சேவையாக கழிந்தது. வீட்டின் எல்லா காரியங்களையும் அவர் கவனித்துக் கொள்வார். பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவார். அன்னையுடன் தங்கியிருக்கும் துறவியருக்கு ஒரு தாய் போல வேண்டியதை செய்வார். அன்னையிடம் பேரன்பு கொண்டு அவருக்காகவே வாழ்ந்தவர் அவர். அன்னை மறைந்து 4 ஆண்டுகளுக்கு பின் 1924 டிசம்பரில் காலமானார். அன்னையின் துணையாக வாழ்ந்தவர்களுள் நெருக்கமான மற்றொருவர் யோகின்மா. இவரும் ஆரம்ப காலத்திலிருந்தே அன்னையுடன் வாழ்ந்தார். யோகினும் கோலாப்மாவும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் அறிவார்கள் என்று அன்னை கூறுவதுண்டு. அன்னையின் துணைவியருள் யோகின்மா மிக கம்பீரமானவர். ஆன்மீகத்திலும் மிகவும் உயர்ந்தவர். பெண்களுள் யோகின் ஞானி. கண நேரத்தில் மலர்ந்து கருகிவிடுகின்ற சாதாரண மலர் அல்ல அவள். நிதானமாக மலர்ந்து நெடுங்காலம் மனம் வீசும் 1000 இதழ்களை கொண்ட தாமரை என்று அவரை பற்றி குருதேவர் கூறியுள்ளார். பிருந்தாவனத்தில் அன்னையுடன் வசித்தபோது அடிக்கடி அவருக்கு சமாதி அனுபவம் உண்டாயிற்று. ஒரு நாள் பிருந்தாவனத்தில் லாலா பாபுவின் கோவிலில் தியானத்தில் அமர்ந்திருந்தபோது ஆழ்ந்த சமாதி நிலையை அடைந்து விட்டார். இரவில் பூஜாரி வந்து கோவிலை மூட ஆரம்பித்த பிறகு கூட அவருக்கு சுய நினைவு வரவில்லை. பிறகு இந்த அனுபவத்தை பற்றி அவர் கூறும்போது, அந்த நிலையில் உலகம் என்ற ஒன்று இருக்கின்ற உணர்வே என்னிடமிருந்து மறைந்து விட்டது என்று கூறினார். இன்னொரு முறை தனது அனுபவத்தை பற்றி, அப்போது நான் என்னை சுற்றியிருந்த எல்லா பொருட்களிலும் என் இஷ்ட தெய்வத்தை கண்டேன். இந்த நிலை 3 நாட்கள் நீடித்தது என்றார். அவர் ஒரு ஜமீன்தாருக்கு வாழ்க்கைப்பட்டவர். ஆனால் அவரது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையவில்லை. எனவே இளமையிலிருந்தே துன்பகரமான சூழ்நிலையில் பொதுவாக தன் பெற்றோருடனே வசித்து வந்தார். பலராம் போஸ் அவரை குருதேவரிடம் அழைத்து வந்தார். அன்னையின் சம வயது உடையவராக இருந்ததால் அப்போதிலிருந்து அன்னையின் நம்பிக்கைக்குரிய தோழியாக ஆகிவிட்டார். தட்சிணேஸ்வர நாட்களில் அன்னையின் கூந்தலை பின்னி விடுவது யோகின்மாதான். அன்னைக்கு அவரது பின்னல் மிகவும் பிடிக்கும். அன்னையின் தீர்த்த யாத்திரைகளில் யோகின்மாவும் கலந்து கொண்டார். தம்முடைய வயது முதிர்ந்த தாயையும் பேர குழந்தைகளையும் கவனித்து கொள்ள வேண்டியிருந்ததால் அவர் பாக்பஜாரில் இருந்த தன் வீட்டிலேயே வசித்து வந்தார். ஆனால் நாள்தோறும் காலையில் அன்னையிடம் வருவார். சமையலுக்கு வேண்டிய காய்கறிகளை நறுக்கி தருவார். மற்ற சிறிய வேலைகளை கவனிப்பார். அதன் பிறகு வீடு சென்று தாய்க்கும் பேரன்களுக்கும் சமையல் செய்வார். மீண்டும் அன்னையிடம் வந்து தம்மாலான சேவை செய்துவிட்டு இரவில் வீடு திரும்புவார். யோகின்மா குடும்பத்துடன் தங்கியிருந்தாலும் தந்திர சாஸ்திரம் கூறுகின்ற பூர்ணாபிஷேகம் மற்றும் வேதங்கள் கூறுகின்ற விரஜா ஹோமம் முதலிய சடங்குகளை நிறைவேற்றி முறைப்படி சந்நியாசம் பெற்றுக்கொண்டவர். ஒவ்வொரு நாளும் கங்கையில் குளித்த பிறகு புனிதமான அதன் கரையில் 2 மணி நேரம் அமர்ந்து மழையானாலும் வெயிலானாலும் தன்னை மறந்து தியானத்தில் மூழ்குவார். சாஸ்திர முறைப்படி செய்கின்ற பூஜையில் அவர் மிகுந்த திறன் பெற்றவர். அத்துடன் மனம் கசிந்து உருகும் பக்தியையும் இணைத்து பூஜை செய்வார். நேரத்தை வீணாக கழிக்க மாட்டார்.
ஓய்வு நேரத்தில் கீதை, பாகவதம், சைத்தன்ய சரித்திரம், குருதேவரை பற்றிய நூல்கள் முதலானவற்றை படித்தபடியே இருப்பார். அவருடைய நினைவாற்றல் மிகவும் கூர்மையானது. புராண கதைகளை சிறிது கூட தவறாமல் கூறுவார். சைத்தன்ய சரிதாமிரதத்திலிருந்து பல பகுதிகளை வரிக்கு வரி ஒப்பிப்பார். அவரும் 1924ஆம் ஆண்டு தனது 73ஆம் வயதில் காலமானார். அன்னையோடு நெருக்கமாக வாழ்ந்த மற்றொருவர் கௌரிமா. ஆன்மீகத்துடன் ஆழ்ந்த சாஸ்திர ஞானமும் துணிச்சலும், நிறுவனங்களை அமைத்து திறன்பட நடத்தும் ஆற்றலும் பெற்றிருந்தார். இளம் வயதிலிருந்தே ஆன்மீக வாழ்வில் தீவிர ஈடுபாடு கொண்டிருந்ததால் திருமண ஏற்பாடுகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு குருதேவரை சரணடைந்தார். இமாலயத்திற்கு சென்று அங்கு தீவிரமான தவ வாழ்வில் ஈடுபட்டார். 1882க்கு பிறகு தக்ஷிணேஸ்வரத்தில் குருதேவருக்கு தன்னால் முடிந்த அளவு சேவை செய்தபடி நகபத்தில் அன்னையுடன் தங்கியிருந்தார். கௌரிமாவின் திறமையில் குருதேவர் பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால் அவரை பெண்களிடம் ஆன்மீக உணர்வை ஊட்டுவதற்காக அனுப்புவார். பெண்களின் முன்னேற்றத்திற்காக வாழ்வை அர்ப்பணிக்குமாறு அவரை தூண்டினார். குருதேவரின் மறைவுக்கு பிறகு சில காலம் பிருந்தாவனத்தில் கடுமையான தவம் இயற்றிய அவர் கல்கத்தா திரும்பிய பின் பெண்களுக்காக சாரதேஸ்வரி ஆசிரம் ஒன்றும் பள்ளி ஒன்றும் அன்னையின் நினைவாக நிறுவினார். கல்கத்தாவில் அமைந்துள்ள அந்த பள்ளி சிறப்பான கல்வி நிறுவனங்களுள் ஒன்றாக இயங்கி வருகிறது. பெண்களுக்கு இந்த பள்ளி பொதுவான கல்வியை தருவதுடன் இந்து தர்ம முறைப்படி புனிதம், சேவை, பக்தி முதலியவற்றையும் போதிக்கிறது. பயிற்சி பெற்ற சந்நியாசினிகள் அதனை நடத்தி வருகிறார்கள். அன்னைக்கும் கௌரிமாவிற்கும் இடையே ஆழ்ந்த அன்பும் பரஸ்பர மதிப்பும் இருந்தது. ஒருமுறை அவர் நகபத்தில் அன்னையுடன் தங்கியிருந்தார். அப்போது குருதேவர் அங்கே சென்றிருந்தார். பேச்சின் இடையில் அவர் கௌரிமாவிடம், கௌரி, எங்கள் இருவரில் யாரை நீ அதிகம் நேசிக்கிறாய், என்னையா அவளையா என்று கேட்டார். அதற்கு கௌரிமா நேரடியாக பதில் கூறாமல் ஓர் இனிய பாடலை பாடினார். கண்ணா, நீ ஒன்றும் ராதையை விட பெரியவன் அல்ல. துன்பத்தில் மக்கள் உன்னை அழைக்கிறார்கள். உனக்கு துன்பம் வரும்போதோ ஓ ராதே என்று நீ அவளை அழைக்கிறாய். இந்த பாடலின் மூலம் தாம் அன்னையையே அதிகம் நேசிப்பதாக தெரிவித்தார். அன்னை குருதேவரின் வாழ்க்கை துணை மட்டுமல்ல, அவரது வழிபாட்டிற்கு பாத்திரமானவளும் பிரபஞ்ச தலைவியுமான ஆதிபராசக்தியும் ஆவார். மனைவியை பராசக்தியாக வழிபடுவது உலகம் இதுவரை காணாத அற்புதமாகும். மக்கள் இன்னும் அன்னையை புரிந்து கொள்ளவில்லை. அவரது வாழ்வு முழுமையாக புரிந்து கொள்ளப்படும்போது உலகம் உயர்நிலை பெறும் என்பார் கௌரிமா. கௌரிமா அன்னையிடம் மிகுந்த பணிவும் பக்தியும் கொண்டிருந்தாலும் அன்னை அவருடன் கேலியும் சிரிப்புமாக தாராளமாக பழகுவார். அவரை கௌரிதாசி என்று அன்போடு அழைப்பார். கௌரிமா நோயுற்றிருந்த காலத்தில் அன்னை அவருக்கு பல இரவுகள் கண்விழித்து பணிவிடை செய்தார். கௌரிமாவின் சாஸ்திர அறிவையும் பல துறைகளில் அவர் கொண்டிருந்த ஆற்றலையும் பாராட்டுவார் அன்னை. மகத்தான ஒருவர் தோன்றுவது என்பது எப்போதும் நடைபெறுவதில்லை. கௌரிதாசி அப்படி தோன்றியவள் என்பார் அன்னை. சென்னைக்கு வந்தபோது அன்னையிடம் சொற்பொழிவு செய்யும்படி கேட்டனர். அதற்கு அன்னை, எனக்கு சொற்பொழிவு செய்ய தெரியாது. கௌரிதாசி என்னோடு வந்திருந்தால் சிறப்பாக பேசியிருப்பாள் என்றார். கௌரிமா செய்த எல்லா பொது தொண்டிற்கும் அன்னை தமது மனமார்ந்த ஆசிகளை நல்கினார். அவர் தமது பள்ளியை அன்னையின் ஆசிகளுடன் தான் ஆரம்பித்தார். அன்னை அந்த பள்ளிக்கு அடிக்கடி செல்வதுண்டு. அங்கு கற்றுத்தரப்படுகின்ற கல்வி முறையை வெகுவாக பாராட்டுவார். ஆசிரமமும் பள்ளியும் துவக்கிய பிறகு அவைகளை உடனிருந்து கவனித்து கொள்ள வேண்டியிருந்ததால் கௌரிமா முன்பு போல் அன்னையுடன் அதிகமாக தங்கியிருக்க இயலவில்லை. ஆனால் அடிக்கடி வந்து அன்னையை தரிசிப்பார். மாணவிகளையும் அழைத்து வந்து தீட்சை பெற வைப்பார். லட்சுமி தேவி குருதேவரின் அண்ணனான ராமேஸ்வரரின் மகள். இந்த வரலாற்றில் பல இடங்களில் நாம் கேட்டிருக்கிறோம். இவர் பருவம் ஏதும் முன்னரே விதவையாகிவிட்டார். அன்னையை விட வயதில் இளையவர். அன்னை தட்சிணேஸ்வரத்தில் தங்கியிருந்தபோது அவருடன் நீண்ட காலம் அவருக்கு துணையாகவும் ஆன்மீக சாதனைகள் பழகியவாறும் வாழ்ந்தார். பிற்காலத்தில் அன்னை கல்கத்தாவில் வாழத் தொடங்கிய போது அவர் பெரும்பாலும் தம் உறவினரோடு
தட்சிணேஸ்வரத்திலோ அவருடைய கிராமத்திலோ புண்ணிய தலங்களிலோ வாழ்ந்தார். அவர் பேச்சாற்றல் மிக்கவர். கேட்போர் தங்களை மறந்து கேட்கும்படி குருதேவரின் வரலாற்றை கூறுவார். அவரை போலவே பேச்சையும் சிரிப்பையும் நடையுடை பாவனைகளையும் நடித்து காட்டுவார். தெய்வீக பாடல்களை பாடியவாறு அற்புதமாக ஆடவும் செய்வார். அவ்வாறு பாடும்போதும் ஆடும்போதும் பரவச நிலையை அடைவார். நல்ல நினைவாற்றலும் புராண கதைகளை திறம்பட சொல்லும் ஆற்றலும் பெற்றிருந்தார். பிற்காலத்தில் அவர் பலருக்கு தீட்சை தந்தார். இறுதி நாட்களில் பூரியில் தங்கியிருந்து அங்கேயே காலமானார். கோபாலயர்மா வயதில் அன்னையை விட பல ஆண்டுகள் மூத்தவர். இவரும் ஒரு விதவை. பாலகோபாலனை தம் இஷ்ட தெய்வமாக வழிபட்டு வந்தார். உன்னதமான தெய்வீக அனுபவங்கள் பெற்றவர். குருதேவரை பாலகோபாலனாகவும் தம்மை அவரது தாயாகவும் பாவித்தார். எனவே அன்னையை மருமகளாக போற்றினார். தட்சிணேஸ்வரத்திற்கு வரும்போது அன்னையுடன் தங்குவார். அன்னை கல்கத்தாவில் தங்கும்போது அங்கே சென்று தரிசிப்பார். இவர்களைத் தவிர குருதேவரின் இல்லற சீடர்களான பலராம் போஸ், மகேந்திரநாத் குப்தர் போன்றோரின் மனைவியருடனும் அன்னை நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். இவர்கள் ஒவ்வொருவரும் அன்னையை தேவியாகவே கண்டனர். அன்னையிடம் பக்தி செலுத்தினர். அன்னைக்காக எதையும் செய்ய சித்தமாக இருந்தனர். அவரது அருளால் தங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறினர். சுருக்கமாக சொன்னால், அன்னை என்னும் மாபெரும் ஜோதியின் அருகில் சிறு சிறு தீபங்களாக விளங்கினர். ஆனால் இருளின் பின்னணியில் அல்லவா ஒளியின் அழகு நம் கண்களை கவர முடியும்? அன்னை என்னும் ஆன்மீக பெரும் ஜோதிக்கு அத்தகையதொரு லௌகிக இருள் பின்னணியாக திகழ்ந்தனர் அவரது குடும்பத்தினர். பணத்தையே குறியாக கொண்டிருந்த அவர்கள் அனைவரையும் அனுசரித்து கொண்டு ஓர் அன்பு சகோதரியாக, அத்தையாக, தாயாக அன்னை வாழ்ந்த பாங்கினை இனி பார்க்கப் போகிறோம். இந்த அத்தியாயத்தின் பின் குறிப்பு 3. திருமாலை தாங்குவதாக புராணங்கள் கூறுகின்ற நாகம். ஆதிசேஷன் என்னும் பெயர் கொண்ட இந்த நாகம் 1000 தலைகள் கொண்டதாக கூறப்படுகிறது. 4. இது குருதேவரின் வரலாறுகளின் ஆதார நூலான ஸ்ரீ ஸ்ரீ ராமகிருஷ்ண லீலா பிரசங்கம் என்னும் வங்க நூல். இதன் தமிழ் மொழிபெயர்ப்பே நாம் அன்னையின் இந்த வரலாற்று நூலில் அடிக்கடி மேற்கோள் காட்டுகின்ற குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர். 5. அன்னைக்கு கோவில் எழுப்பியவரும் சாரதானந்தரே. அன்னை 1920ஆம் ஆண்டு மறைந்தார். 1923 ஏப்ரலில் அன்னை அவதரித்த திருத்தலத்தில் கோவில் கட்டினார் சுவாமி சாரதானந்தர். இவரது விரிவான வரலாற்றுக்கு குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் 3வது நூலை பார்க்க வேண்டும்.